இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப கஞ்சத்தன, வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்திருக்காரு. ஒரு நாள் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. அது நிறைய அந்த காலத்துல தங்க காசுகள் இருந்த காலம், காலனா ஓட்ட காலனா இருந்த காலம். அப்படி நிறைய வசூலாயிருக்கு. முடிச்சா கட்டி சாரட்டு வண்டியில போட்டு வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில எப்படியோ அவர் கொஞ்சம் அசதி தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பணப்பையில எண்ணி பார்த்தா ஒரு பைய காணாம போச்சு. பணப்பையில ஒண்ணு உறைஞ்சு வச்சு துடிச்சு போனார். ஆத்தா, வட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படி தொலைஞ்சு வச்சு என்ன கதி ஆகுறது, நம்ம எப்படி சாப்பிடுறது, தூங்குறது, துடிச்சு போயிருந்தவருக்கு ஒரு யோசனை. இந்த தண்டோரா போடுறதுன்னு ஒருத்தர் இருப்பாள் அந்த காலத்துல. தண்டோரா போடுற ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தா 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும், விளம்பரம் பண்ணு. தண்டோரா போட்டு சொல்லியாச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருங்க, இவ இன்னாருடைய பை தான், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பொன் தங்க காசு பரிசு வழங்கப்படும், சன்மானம். இப்ப அவர் வந்த வழியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப ஏழ்மையானவர், ஆனா செம்மையா இருப்பார், நேர்மையானவர். ஏழ்மையிலும் நேர்மையா இருக்கிறவன் தான் மனுஷன், தெரியுமா இல்லையா? ஆமா. அப்படி வந்தாரு. அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு, பிள்ளையார் கோயில் கட்டணும்னு. காசு கிடைச்சா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் வந்த வழியில இந்த பணப்பை கிடக்கு. பணப்பையை எடுக்கிறாரு. ரொம்ப கனமா இருக்கு, காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி கடவுளே பார்த்து கொடுத்துருப்பார் போல அப்படின்னு கொண்டு போய் வீட்டு பூசி அறையில வச்சுட்டு கை காலை கழுவிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தாரு. இந்த தண்டோரா போடுற சத்தம் கேட்டுருச்சு. இன்னாருடைய பணப்பை விழுந்துருச்சு. எடுத்து கொடுத்தா 100 பொன் சன்மானம். இப்ப முடிவு பண்ணார், சரி பரவாயில்ல, உங்களை விழுந்துச்சு எடுத்தோம். உடையவர் கேட்டாருன்னா கொண்டே கொடுக்கணும், கொடுத்துருவோம். 100 பொன் பரிசு சன்மானம் கொடுக்குறோம் இருக்கா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொழுது விடிஞ்சு குளிச்சு திருநீர் இட்டு அப்படி நிறைய கொண்டு போய் அவருக்கு கொண்டே கொடுக்க போறான். ஐயா, நேற்று தண்டோரா போடுறதை கேட்டேன், உங்களோட பணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கோங்க, இந்தாங்க எண்ணி பாருங்க. எண்ணி பாக்குறாரு. அதுல 800 பொற்காசுகள் இருக்கு, 800 காசு இருக்கு. ஐயா இருக்கா, சரியா இருக்கா, சரியா இருக்கு. நீங்க எனக்கு 100 பொண்ணு சன்மானமா தர்றேன், நீங்களே அதை கொடுங்கன்னாரு. அவர் சொன்னார், 100 பொண்ணு தர்றேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், நானா கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டியா? ஏன்னா இதுல 900 பொற்காசு இருந்துச்சு, நீ ஏற்கனவே 100 காசை திருடிட்டு 800 கொண்டு வந்து கொடுத்துருக்க, அதனால மேற்கொண்டு வாங்கலாம் நினைக்கிறியா, கொடுக்க முடியாதுட்டார். இப்ப அவருக்கு ரொம்ப வருத்தம், காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா கூட கவலை இல்லை, என்னை திருடேன்னு சொல்லிட்டு தன்மானத்துக்கு இழுக்கு, அதனால உனக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறேன்னு போய் ஊருக்குள்ள பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டார். பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு பைய கிடந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்திருந்தேன், ஆனா எடுத்து கொடுத்தவர்களுக்கு 100 பொன் சன்மானம் தர்றதா சொல்லியிருந்தாரு, திரும்ப கொண்டு கொடுத்துட்டு கேட்டா கொடுக்க முடியாது, என்னையே திருடன் என்று பட்டம் கட்டுகிறார். பஞ்சாயத்து கூட்டியாரு. உடனே பணக்காரரை கூப்பிட்டு விட்டு, இங்க வாங்க, நீங்க இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமா. உங்களோட பணப்பை தானா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தீங்க? 800 பொண்ணு இருந்துச்சு. அப்படியா, எடுத்துட்டு வாங்க. 900 பொண்ணு இருந்துச்சு, இதுல எத்தனை இருக்கு? 800 இருக்கு. இப்ப தீர்ப்பு என்ன சொல்லணும்? எண்ணி பார்த்தா 800 இருக்கு, நான் 900 வச்சிருந்தேன், 100 எடுத்துக்கிட்டாரு, அதனால கொடுக்க முடியாது. அவர் பஞ்சாயத்து, இவர் தர்றேன்னதை தரல, நான் எடுக்கலேங்கிறாரு. இப்ப பஞ்சாயத்துல ஒரு முடிவு வருது, பணக்காரரு அவர் எதுக்கு 100 பொண்ணை குறை சொல்ல போறாரு? என்னதான் இருந்தாலும் பொய் சொல்றது ஏழையாத்தான் இருக்கும். எப்படி முடிவு பண்றாங்க பாருங்க, ஏழை தான் பொய் சொல்லுவேன். ஆனா இங்க ஏழையெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? 2000 3000 கொடுத்துட்டு சத்தியம் பண்ணி ஓட்டு எனக்கு தான் போடுறேன்னா அதை மாறாம போடுறேன் நம்மால். ஆனா கதையில என்ன சொல்றேன் பாருங்க, ஏழை தான் திருடி இருப்பேன், பணக்காரன் நேர்மையா இருப்பான்னு ஒரு கதையை சொல்லி தீர்ப்பு எப்படி கொடுத்தா பாருங்க. ஐயா, நீங்க வச்சிருந்த பையில 900 பொண்ணு இருந்துச்சா? ஆமா. இதுல எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அப்ப 800 இருக்கிற பைய அவர்கிட்ட கொடுங்க, கொடுத்தாச்சு. நீங்க வச்சிருந்தது 900 பை பொண்ணுன்னா அந்த பை இல்ல இது, இந்த பை வேற ஆறுட்டோ, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 பொண்ணு இருக்கிற பை வந்தா அது உங்களுக்கு தரப்படும், போங்கட்டாங்க. அதான சரியா இருக்கும், அதான தீர்ப்பு. அப்படியா நடக்குது இன்னைக்கு தீர்ப்பு? நமக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீதியும் இல்லை எல்லாம் மொத்தமா